வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாட்டிக் ஜிகே. சார் 2 நாள் வீடியோ வரல கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு ரெகுலர் வீடியோ வந்துருங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் வந்து புதுசாக இருக்கும். அந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கோங்க சரிங்களா. இன்றைக்கி என்னென்ன கிளாஸ் வரப்போகுது அதான் இந்த வீடியோ, வேறு ஒன்றுமே இல்லை. பிளேலிஸ்ட்டில் பிளேஸ் கிடையாது, கம்யூனிட்டி டேப் பக்கத்தில் ஒரு இமேஜுமாக இருக்கும், அதில் பாருங்கள். சரி, இப்போது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாட்டிக் ஜிகே சொல்லுவாங்க. என்ன சார் ஸ்டாட்டிக் ஜிகே? உங்களுக்கு முக்கால்வாசி பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாத பட்சம் சொல்லித்தரேன். ஜிகே வந்து நம்ம எல்லாமே ஜிகே தான். நாலேஜ், ஜென்ரல் நாலேஜ் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காப்பா அப்படிம்பாங்களே, அந்த ஜென்ரல் நாலேஜை நம்ம 2 வகையை பிரிக்கலாம். ஒன்று ஸ்டாட்டிக்காக பிரிக்கலாம், ஒன்று கரண்ட் லெவல் பிரிக்கலாம். இது நானாக கொண்டு வந்தது தான், வேறு ஒன்றும் இல்லை. கரண்ட்னா நீங்கள் கரண்ட் அஃபேர் படிக்கணும். ஸ்டாட்டிக்னா ஒரு விஷயம் இங்கே இந்த இடத்துல வந்து இதான்ப்பா ஃபேமஸ், எல்லாத்துலேயும் இருக்குது, ஆனால் இங்கே இருக்க மாதிரி வேறு எங்கேயும் இல்லை. இது சிம்பிளாக பார்த்தீங்கன்னா எல்லா நாடுங்கிறது ஏகப்பட்ட நாடு இருக்குல்ல, இந்த நாடு பெருசாக இருக்குது நிலப்பரப்பில், இந்த நாடு வந்து இந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்குது, இங்கே இருக்க மாதிரி வேறு எங்கேயுமே இல்லை. இருக்கிற இடத்துல ஒரு விஷயம் எல்லா இடத்துலையுமே இருக்கும், இந்த இடத்துல தான் இந்த விஷயம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வர்றது எல்லாமே உயர்வாக பேசுறது எல்லாமே இந்த ஸ்ட்ராட்டஜிக்கையில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான் சரிங்களா. சரி, ரைட். ஃபஸ்ட் பார்த்துருவாங்க. சில விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில விஷயம் எல்லாம் முக்கால்வாசி தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத பட்சத்தில் 2-3 விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும், அதை பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை சார் எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் ஈஸி தான், நீங்கள் சின்ன வயசுலேருந்து படித்தா தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. சரி, இது பாருங்கள். பிக்கஸ்ட் ஓஷன் ஆஃப் வேர்ல்டு, அதாவது வேர்ல்டுலேயே பெரிய ஓஷன் கேட்டால் பசிபிக் ஓஷன், எல்லாருக்குமே தெரியும், தெரியாத வாய்ப்பே இல்லை. வேர்ல்டு பாருங்களேன், வேர்ல்டில் லார்ஜஸ்ட் சீ போர்ட், அது லார்ஜஸ்ட் சீ போர்ட் இருக்குது. சீ போர்ட்னா கப்பல் நிப்பாட்டோம்ல, அதான் சீ போர்ட். அந்த சீ போர்ட் வந்து எங்கே வந்து பெரிய அளவில் இருக்குது கேட்டிங்கன்னா சங்கை. எங்கே இருக்குது? சைனாவில் இருக்குது. சங்கை, சைனா. ஓகேவா, சங்கை, சைனா. இங்கே பாருங்களேன், ஹாய்னா நான் வச்சுக்கோங்க. என்னது? ஹாய்னா. அப்போது சங்கை, ஹாய்னா, ஹாய்னா, நானா சைனா. ஓகேவா. சீ போர்ட், லார்ஜஸ்ட் சீ போர்ட் எங்கே இருக்குது? சங்கை, சைனா. அவ்வளோ. லார்ஜஸ்ட் காண்டினென்ட் வேர்ல்டு தெரியும் உங்களுக்கு, ஏஷியா. அதே ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட் வந்து உங்களுக்கு தெரியும், ஆஸ்திரேலியா. சரி, இங்கே பாருங்கள், ரேஞ்சு கேட்பாங்க. சமயம் என்ன கேட்பாங்கன்னா பீக்குன்னு கேட்டுருவாங்க. ரேஞ்சு கேட்பாங்க, சில சமயம் என்ன கேட்பாங்கன்னா பீக்குன்னு கேட்பாங்க. லார்ஜஸ்ட் மவுண்ட் ரேஞ்சாக இருக்கட்டும், இல்லை லார்ஜஸ்ட் பீக்காக இருக்கட்டும், உங்களுக்கு மவுண்ட் எவரெஸ்ட் தான் குறிக்கும். நேபாளில் இருக்குது. உங்கள் புக்கு டேட்டா படி 8848 சரிங்களா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்கள் புக்கு உள்ளது தான். அடுத்து பாருங்கள், லார்ஜஸ்ட் பேர்ட் ஆஃப் வேர்ல்டு. வேர்ல்டில் வந்து இந்த பறவை தான் பெரிய பறவை, லார்ஜஸ்ட் பேர்ட். இதுதான் ஆஸ்ட்ரிச். எது? ஆஸ்ட்ரிச். லார்ஜஸ்ட் பேர்ட் ஆஃப் வேர்ல்டு இது ஆஸ்ட்ரிச். ஸ்மாலஸ்ட் பேர்டு வந்து ஹம்மிங் பேர்டு. அப்போ லார்ஜஸ்ட் பேர்ட்னா ஆஸ்ட்ரிச், ஸ்மாலஸ்ட் பேர்ட்னா ஹம்மிங் பேர்டு, ஆஸ்ட்ரிச். அப்போ பாருங்களேன், லார்ஜஸ்ட்னா பெரியவன் தானே, லார்ஜஸ்ட்னா கொஞ்சம் பெருசு தானே, ரிச் அவ்வளோதான் பெருசாக இருப்பான். அப்போ லார்ஜஸ்ட் பேர்ட்னா ரிச், அப்போ ஆஸ்ட்ரிச். ஸ்மாலஸ்ட் பேர்ட்னா ஹம்மிங், ஆமாம் ஹம்மிங், அப்போ ஹம்மிங் பேர்டு, அவ்வளோதான். இங்கே பாருங்க, லார்ஜஸ்ட் கோஸ்ட் லைன் வேர்ல்டு, அதாவது ஒரு கண்ட்ரி வச்சுக்குவோம், அந்த கண்ட்ரியில் இந்த இடத்துல தான் கோஸ்டல் லைன்னா உங்களுக்கு தெரியுமில்ல, கோஸ்டல் லைன் ஒன்றுமே இல்லைங்க, கடற்கரை ஏரியா. ஓகேவா, அந்த ஏரியா வந்து உங்களுக்கு எங்கே அதிகமாக இருக்குன்னா கனடாவில் தான் இருக்குது. ஏற்கனவே பெருசு கனடாவில் தான் உங்களுக்கு கோஸ்டல் லைன் பெருசாக உள்ளது. நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு குஜராத் சொல்லுவீங்களே, அதே போல் வந்து ஒரு கண்ட்ரி எடுத்துட்டோம்னா கனடாவில் தான் அதிகமாக கோஸ்டல் லைன் இருக்குது. லார்ஜஸ்ட் மேமல் ஆஃப் வேர்ல்டு, பெரிய மம்மல் அப்படி கேட்டிங்கன்னா ப்ளூ வேல் தான். மெம்மல்லே பெரிய மம்மல் எது? ப்ளூ வேல். மெம்மல்லே பெரிய மம்மல் எது? ப்ளூ வேல். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் முக்கால்வாசி பேர் தெரிஞ்சால் ஓகே, தெரியாத பட்சத்தில் ரெண்டுமே முக்கியமாக எதிர்பார்க்கலாம், குழப்பமாக இருக்கும். லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் வேர்ல்டு, ஏர்போர்ட்லேயே லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் எது கேட்டிங்கன்னா கிங் ஃபர்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஓகேவா. அதே ஹையஸ்ட் ஏர்போர்ட் கேட்டிங்கன்னா டியூச்சன் ஏடிங் ஏர்போர்ட் சொல்லுவாங்க, இது சைனாவில் இருக்குது. டியூச்சன் வச்சுக்கோங்க. ஹையஸ்ட் ஏர்போர்ட்னா டியூச்சன், சைனாவில் இருக்குது. லார்ஜஸ்ட் ஏர்போர்ட்னா கிங்கு தான் லார்ஜஸ்ட். அதாவது லார்ஜஸ்ட் எதை சொல்லுவாங்கன்னா, ஒரு ஏரியா வந்து பெருசாக இருக்க வச்சுக்கோங்களேன். இப்போ சிம்பிளாக வச்சுக்கோங்க, இது ஒரு ஏரியா வச்சுக்கோங்க, இந்த ஏரியாவில் ஒரு கிங் இருக்கான், இந்த ஏரியாவில் யார் இருக்கான்? ஒரு கிங் இருக்கான். இந்த கிங்கு தான் இந்த இடத்துல பெரிய லார்ஜஸ்ட்,
லேண்ட் கேப்சர் இவன் தான் அதிகமாக லேண்டை கேப்சர் பண்ணுறான். லார்ஜஸ்ட் லேண்டை இவன் தான் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போது லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் கேட்டாங்கன்னா கிங்னு வச்சுக்கோங்க. ஹையஸ்ட் ஏர்போர்ட் கேட்டா டியோச்சன். நீங்கள் ஒன்று தெளிவுபடிச்சிட்டிங்கன்னா அப்போ ஹையஸ்ட் கேட்குறப்போ நீங்கள் இதை சூஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்போ லார்ஜஸ்ட் ஏரியா கேப்சர் பண்ணுறது யார்? கிங்கு. அப்போ லார்ஜஸ்ட் ஏர்போர்ட்னா கிங்ஃபர்ட். அப்போ ஹையஸ்ட் ஏர்போர்ட்னா டியோச்சன், சைனாவில் இருக்குது. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லார்ஜஸ்ட் ரோடு வேர்ல்டில் அதிகமாக ரோடு எங்கே இருக்குன்னா லே மணாலி ரோடு தான். NH1A சொல்லுவாங்க. என்னது NH1A பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, லாங்கஸ்ட் டேம் வேர்ல்டு தெரியும் எல்லாருக்குமே, எரகோ டேம் இருக்குது. லாங்கஸ்ட் டேம் இது எரகோ டேம். அதே வந்து லார்ஜஸ்ட் டெல்டா எங்கே இருக்குது பாருங்கள், சுந்தர்பன்ஸ் டெல்டா. இது ரெண்டுமே இந்தியாவில் தான் இருக்குது. ரெண்டுமே இந்தியாவில் உள்ள தான். சுந்தர்பன்ஸ் எங்கே இருக்குது? வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ லார்ஜஸ்ட் டெல்டா இது சுந்தர்பன்ஸ் டெல்டா. ஏன் அது லார்ஜஸ்ட் டெல்டானா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். உங்களுக்கு தெரியும், ஜமுனாவும் பத்மாவும் சேர்ற இடம் தான் அந்த சுந்தர்பன்ஸ் டெல்டா. என்ன சார் ஜமுனா பத்மா கேட்டிங்கன்னா, கங்காவும் பிரம்மபுத்திராவும் இணைஞ்சு வர அந்த இடத்துல அதிகமாக சமவெளி உருவாகும். சமவெளினா டெல்டா பிளைன்ஸ் அதிகமாக உருவாகும். அந்த கடல் வந்து அது ஆறு வந்து அந்த ஓஷனில் போய் சேரும்ல, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் உள்ள லேண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து டெல்டா சொல்லுவாங்க. அந்த டெல்டா ஏரியா தான் இருக்க பெரிய டெல்டா வந்து சுந்தர்பன்ஸ் டெல்டா, வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. லாங்கஸ்ட் கேனல் வேர்ல்டு இங்கே பாருங்க, பில்ஜிங் ஆங்கவ் சொல்லுவாங்க. பில்ஜிங் நான் வச்சுக்கோங்க. லாங்கஸ்ட் கேனல்னானது பில்ஜிங், லாங்கஸ்ட் கேனல்னா பில்ஜிங், மறந்துடாதீங்க. அடுத்து பாருங்க, லாங்கஸ்ட் பிளாட்டியூ. இப்போ நம்ம இந்தியா சொன்னால் ட்ரையாங்குலர் பிளாட்டியூ நான் சொல்லுவீங்க, டெக்கான் பிளாட்டியூ சொல்லுவீங்களே. அதே லார்ஜஸ்ட் பிளாட்டியூ கேட்டிங்கன்னா பர்மிக் பிளாட்டியூ ஏஷியாவில் இருக்குது. லாங்கஸ்ட் பிளாட்டியூனானது பர்மிக் பிளாட்டியூ எங்கே இருக்குது? ஏஷியாவில் இருக்குது. அதே பாருங்களேன், ஹையஸ்ட் பாப்புலேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் வந்து சில இதில் கம்மியாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். சில விஷயம் பாப்புலேஷன் ஏறிக்கிட்டே இருக்கும். இந்த 1 2 3 வந்து மாறிக்கிட்டே இருக்கும் சில விஷயத்தை, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே பாப்புலேஷன் ஒரு கண்ட்ரியில் இங்கே தான் இப்போ ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்குது கேட்பாங்க. மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக இருக்குது எங்கே இருக்குது கேட்பாங்கன்னா மேக்கவ். மக்கள் தொகை அடர்த்தி எங்கே இருக்குது அதிகமாக இருக்குது? மேக்கவ். அதே பாருங்கள், தெரிஞ்ச விஷயம் தான். லார்ஜஸ்ட் கண்ட்ரி ரஷ்யா. லார்ஜஸ்ட் கண்ட்ரினா ரஷ்யா. அதே லார்ஜஸ்ட் காண்டினென்ட்னா ஏஷியா. நீங்கள் கேட்கலாம் சார் இது ஏஷியா எடுத்துக்கோங்க, ஏஷியாவில் பாதி ரஷ்யா தான் இருக்குது. அப்போ ரஷ்யானே வச்சிருக்கலாமே, ரஷ்யாவை காண்டினென்ட் இருக்கலாமா கேட்டிங்கன்னா, ரஷ்யா பாதி உங்களுக்கு எங்கே இருக்கும்? யூரோப்பில் இருக்கும். ஆனால் அது ஒரு காண்டினென்ட் கிடையாது, அது ஒரு கண்ட்ரி. அதனால் ரஷ்யா கண்ட்ரியில் ரஷ்யா தான் ஃபஸ்ட்டு, காண்டினென்ட்டில் ஏஷியா. ஓகேங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. லார்ஜஸ்ட் கண்ட்ரி ஆஃப் வேர்ல்டு இது ரஷ்யா. ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட் வேர்ல்டு என்னது? ஆஸ்திரேலியா. அப்போ லார்ஜஸ்ட் காண்டினென்ட் இது ஏஷியா. மேலே பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், லைட்டஸ்ட் மெட்டல் வேர்ல்டுலே லைட்டஸ்ட் மெட்டல் எது கேட்டிங்கன்னா லித்தியம் தான் லைட்டான மெட்டல். லார்ஜஸ்ட் கோரல் ஃபார்மேஷன் பாருங்களேன், இந்த கிரேட் பேரியர் ரீஃப் ஆஸ்திரேலியாவில் தான். இப்போ லார்ஜஸ்ட் கோரல்னானது கிரேட் பேரியர் ரீஃப் ஆஸ்திரேலியாவில் உள்ளது தான். ட்ரையஸ்ட் பிளேஸ் வேர்ல்டுல இங்கே தான் ட்ரையஸ்ட் பிளேஸ். சிம்பிளாக வச்சிங்கன்னா டெசர்ட் தான் வச்சுக்கோங்களேன். அட்டகமா டெசர்ட் தான் இருக்கிற டையஸ்ட் டெசர்ட், அட்டகமா டெசர்ட் தான். இது கேட்பாங்க. லார்ஜஸ்ட் ஸ்டாச்சு ஆஃப் வேர்ல்டுலே இங்கே வந்து பெரிய ஸ்டாச்சு எது கேட்டிங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இந்தியாவில் உள்ளது தான். ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வந்து எங்கே உள்ளது? இந்தியா உள்ளது, சார் வல்லபாய் பட்டேல். அப்போ லார்ஜஸ்ட் ஸ்டாச்சு ஆஃப் வேர்ல்டு எது? ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இந்தியாவில் உள்ளது தான். அப்போ லார்ஜஸ்ட் மாஸ்க் ஆஃப் வேர்ல்டு எதுனா இங்கே பாருங்களேன், மெக்காவில் உள்ளது தான். ஓகேங்களா? மாஸ்டிஷ் அல் ஹரம் சொல்லுவாங்க, மெக்காவில் உள்ளது தான். இருக்கலே லார்ஜஸ்ட் மசூதி சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் எவ்வளோ பார்த்துருப்பீங்கன்னா 23 இது பார்த்துருப்போம், 23 ஜிகே பார்த்துருப்போம். ஓகேவா? இது 23 படித்து வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து ஒரு டாப்பிக்கோட பார்க்கலாம். புதுசாக லைக் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் எல்லா சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வீடியோ போஸ்ட் ஆகிட்டே இருக்கும், மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.